இன்னைக்கு நம்ம ஆட்டோகேட்ல எப்படி யூனிட்ஸும் லிமிட்ஸும் செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆட்டோகேட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆட்டோகேட் ஓபன் பண்ணோடனே இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஸோ இதில் நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணியோ இல்லை கண்ட்ரோல் என் அழுத்தியோ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன். இதுதான் பேசிக் விண்டோ. ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கிறது ட்ராயிங் ஏரியா. அதுக்கப்புறம் மேலே வந்து டூல்ஸ் இருக்குது. ட்ரா டூல்ஸ், மாடிஃபை, அனோட்டேஷன், லேயர்ஸ், நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக லெஃப்டில் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் இருக்குது. கீழே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த சேனலில் வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ யூனிட் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் UNITS அப்படின்னு டைப் பண்ணால் யூனிட்ஸ் வரும். டைப் பண்ணிவிட்டு என்டர் அழுத்துங்க. என்டர் அழுத்தினோடனே இந்த ட்ராயிங் யூனிட்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம ட்ராயிங் என்ன யூனிட்டில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இங்கே ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராயிங் வந்து இன்ச்சில் போட போகிறோமா, ஃபீட்டா, மீட்டரா அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ யூனிட் செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லிமிட் செட் பண்ண போகிறோம். லிமிட்ஸை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். இல்லைன்னா கர்சர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாக லிமிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்துடும். லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தவனையும் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக எனக்கு 0,0 தான் லோவர் லெஃப்ட் கார்னர். ஸோ இந்த லோவர் லெஃப்ட் கார்னர். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன வேல்யூ வேணுமோ அதை டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு 0,0வே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மறுபடியும் 0,0ன்னு டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக 0,0 இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா அது 0,0 லோவர் லெஃப்ட் கார்னராக எடுத்துக்கும். அடுத்தது ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர். ஸோ இந்த ட்ராயிங் விண்டோவோட அப்பர் ரைட் கார்னர். ஸோ இந்த அப்பர் ரைட் கார்னர் என்ன வேல்யூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. இங்கே பை டிஃபால்ட்டாக 12:9 இருக்குது. எகெயின் நீங்கள் அதையே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும். இல்லை நான் வேறு அப்பர் லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1400, 1000. ஸோ இதுதான் என்னோட அப்பர் ரைட் கார்னராக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேல்யூ டைப் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துடணும். இப்போ நம்ம லிமிட் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிமிட் செட் பண்ணோடனையும் இந்த ட்ராயிங் வந்து இந்த லிமிட்ஸையும் யூனிட்ஸையும் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இசட் அப்படின்னா ஜூம் இசட் டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். அதுக்கப்புறம் ஏனா ஆல் டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ ஜூம் ஆல் கொடுத்தாதான் இப்போ உங்களோட ட்ராயிங் வந்து ரீஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த யூனிட்ஸையும் லிமிட்ஸையும் இதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஆட்டோகேடில் ஓப்பன் பண்ணோடனே யூனிட்ஸையும் லிமிட்ஸையும் செட் பண்ணுறது. எப்போ ஆட்டோகேட் ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு யூனிட்ஸையும் லிமிட்ஸையும் செட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ பார்த்த ப்ரொசீஜரில் ஈஸியாக யூனிட்ஸையும் லிமிட்ஸையும் செட் பண்ணிக்கலாம்.